வணக்கம். இன்னைக்கு நம்ம சிம்பிள் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இதை பண்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்க நார்மலான ஒரு சேர் இருந்தா போதும். இந்த எக்ஸசைஸ் யாரெல்லாம் பண்ணலாம்னா, புலாங்கரா சிஸ்டம் யூஸ் பண்றவங்க, அடிக்கடி கழுத்து வலி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களோட ரைட் சைடு ஹேண்ட் எடுத்து ரைட் சைடு ஃபேஸ் இந்த சைடே பிளேஸ் பண்ணிட்டு வச்சுட்டு, இப்போ ஹேண்டுக்கும் ஹெட்டுக்கும் ஆப்போசிட் சைடு ஒரு புஷ் கொடுங்க. இந்த புஷ் வந்து ஒரு 5 செகண்ட் கான்ஸ்டன்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. புஷ் பண்ணும்போது தலை வந்து சைடுல சாயக்கூடாது, ஸ்டெபிலைஸா இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும் தலை. தென் ஆஃப்டர் 5 செகண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இதே மாதிரி பண்றதுனால நம்மளோட ரைட் சைடு இருக்கிற நெக் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைடு ஹேண்டை லெஃப்ட் சைடு ஃபேஸோட வச்சு புஷ் பண்ணும்போது தலை ஒரு சைடா சாஞ்சு போகக்கூடாது, தலையை வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டெபிலைஸா வச்சிருக்கணும். ஹெட்டையும் ஹேண்டையும் ஆப்போசிட்டா புஷ் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து ஒரு 5 செகண்டுக்கு மெயின்டைன் ஆகணும். ஆஃப்டர் 5 செகண்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இப்படி பண்றது மூலமா கழுத்தோட லெஃப்ட் சைடு இருக்கிற தசைகள் வந்து வலுவடையும், ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 கையும் கோர்த்துட்டு நம்ம நெத்தி பகுதியில இந்த கையை பிளேஸ் பண்ணிடணும். பிளேஸ் பண்ணிட்டு ஹேண்டும் நம்மளோட ஹெட்டும் ஆப்போசிட் சைடா புஷ் பண்ற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். இந்த ப்ரெஷர் வந்து ஒரு 5 செகண்டுக்கு மெயின்டைன் ஆகணும். தென் ஆஃப்டர் 5 செகண்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா கழுத்தோட முன்பகுதியில் இருக்க எல்லா தசையும் ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நம்ம ஃபோர்த் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட 2 கையும் இப்படி ஒன்னா கோர்த்துட்டு கையை தலைக்கு பின்பகுதியில பிளேஸ் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஹெட்டும் ஹேண்டும் ஆப்போசிட்டா புஷ் பண்ற மாதிரி ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணணும். ஹெட்டை புஷ் பண்ணும்போது ஹெட் ஃப்ரண்ட் சைடு போயிடாத மாதிரி ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த ப்ரெஷர் 5 செகண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆஃப்டர் 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இது மூலமா கழுத்துக்கு பின்பகுதியில் இருக்க தசை எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும்.